ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 063 நல்ல நம்பரு. இந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து நம்ம கொடுத்த பேட்டர்ன் தான் இது. எப்படின்னு பாருங்கள். நான் முன்னாடி நாள் கொடுத்த பேட்டர்ன் படி இன்றைக்கி வந்து அடிச்சிருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீப்பாக பாருங்கள். நான் ஒரு டெமோ சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். அந்த பேட்டர்னுக்கு என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 08. இந்த 08க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 53ன்னு வரும். அந்த 53 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 35 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டைம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இங்கே ஏபி பார்த்தீங்கன்னா 30, 30க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 85, அதை திருப்பி 58 சொல்லி அடிச்சிருப்பான். இதை மாதிரி தான் நான் வந்து முன்னால் சொல்லியிருந்தேங்க. பிசி வந்து 41, 41க்கு ஃபுல் பவர் வந்து 96, அப்போ 96 திருப்பி 69 அடிப்பான் சொல்லிட்டு தான் 169 சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இந்த பேட்டர்ன் படி தான். ஆனால் 169க்கு அவன் 159 சொல்லி அடிச்சிட்டான். நடுவில் ஒரே ஒரு நம்பர் போயிடுச்சு. இப்போ அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி ஏபியில் அடித்தான். என்னென்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்கும். அந்த 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 60. அப்போ அந்த 60 திருப்பி ஏபியில் வந்து 06 சொல்லி இன்றைக்கி கரெக்டாக வந்து முடிச்சிட்டான். ஓகே, நல்ல பேட்டர்ன் இது. நான் ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இதில் ஒரு வீடியோ போடுறேன், ஜாயினில் ஒரு வீடியோ போட்டு தான் இருக்கேன். நான் இன்றைக்கி ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி 06 தான் கொடுத்தேன். இந்த பேட்டர்ன் படி ஏபி வந்து 06 கொடுத்து 062 சொல்லி நான் கொடுத்தேன் இன்றைக்கி ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா 063 ரிசல்ட்டு. இன்றைக்கும் ஒரு நம்பரில் தான் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன நம்ம எப்படி போட்டாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்றான். என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பிசி வந்து 90 கொடுத்தேன், 10ன்னு அடிச்சிட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிசி 96, 76ன்னு கொடுத்தேன், ஆனால் 66ன்னு அடித்தான். அடுத்த நாள் பிசி 37ன்னு கொடுத்தேன், 87ன்னு அடித்தான். அடுத்த நாள் வீடியோ போடலை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 169ன்னு கொடுத்தேன், 69க்கு 59ன்னு அடிச்சிட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 062ன்னு கொடுத்தேன், 062க்கு 063 சொல்லி அடிச்சிருக்கான். நல்ல பேட்டர்ன் இது. நம்ம எதுக்கு டெமோ வீடியோ போடுறோன்னா இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் அடுத்த பேட்டர்ன் எடுக்கலாம் சொல்லி தான். நான் நேற்று வீடியோ போடும்போது கரெக்டாக சொல்லியிருந்தேன். 41க்கு ஃபுல் பவர் வந்து 96, 96 திருப்பி 69 சொல்லி அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணான், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 15, 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 60, அதை திருப்பி 06 சொல்லி அடிச்சிருப்பான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இன்னொரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். என்னென்னா பிசி வந்து 39, 39க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 40, அந்த 40 திருப்பி அடுத்த ஏபியில் வந்து 04 அடிச்சிருப்பான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 59, இந்த 59ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 60, அது அர்த்தம் ஏபியில் வந்து 06 திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் பார்த்தீங்கன்னா 59, பிசி 59, அப்போ 59ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 60ன்னு வரும். அப்போ அந்த 60 திருப்பி ஏபியில் வந்து 06 அடிக்கணும். இந்த பேட்டர்ன் சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இது எத்தனை பேர் வின் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, இதை நான் வந்து ஓப்பனில் ஏன் போடலைன்னா, நான் வந்து இதில் ஒரு வீடியோ அதில் ஒரு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். நான் ஓப்பனில் போடும்போது இந்த கெஸ்ஸிங் வரல, அதுக்கப்புறம் வந்தனால அந்த போட்டிருந்தேன். எப்பயுமே சரி, இதில் ஒரு பேட்டர்ன் அதில் ஒரு பேட்டர்ன் தான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? நல்ல நம்பரு இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, 062 வந்தால் கொஞ்சம் பேர் வின் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி. ஓகே, முடிஞ்சுது. இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று சொல்கிறேன். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃபாலோயிங் நம்பர் என்னன்னா டபுள்ஸ் அடிக்கிற நம்பர் எல்லாமே திருப்பி அடிப்பான்னு சொல்லிட்டு இங்கே ஏபி 17, ஏசி 17, அதுக்கு ஒரு பிசி 17 அடிக்கணும். அது கரெக்டாக அடுத்த மாதம் பிசி 17 சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 72, ஏசி 72, அதுக்கு ஒரு பிசி 72 அடிக்கணும். அடுத்த டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 51, ஏசி 51, அதுக்கு ஒரு பிசி 51 அடிக்கணும். அது பிசி 51 சொல்லி இங்கே அடிச்சிட்ருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 53, ஏசி 53, அதுக்கு ஒரு பிசி 53 அடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஏசி 74, ஏபி 74, அதுக்கு ஒரு பிசி 74 அடிக்கணும். அது மாதிரி சொல்லி இந்த மாதிரி டபுள்ஸ் அடிக்கிற நம்பர் எல்லாமே ஏபி, பிசி, ஏசி சொல்லி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவான். அதை மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த ஃபாலோயிங் நம்பர் சொல்லி இந்த 2 நம்பருமே நம்ம வந்து சேனலில் வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபாலோயிங் நம்பர் கொடுத்து. ஓகே, இப்போ அதே மாதிரி ஃபாலோயிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி 87, ஏசி 87, ஏபி 87, ஏசி 87, அதுக்கு ஒரு பிசி வந்து 87 சொல்லி அடிச்சிட்ருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டபுள்ஸ் அடிக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 51, ஏசி 51, அதுக்கு ஒரு பிசி 51 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏபி 56, ஏசி 56, அதுக்கு ஒரு பிசி 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் பிசி 51, பிசி 56, இதனால் இது 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலாம். ஓகேவா? இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போகலாம். அதுக்கு முன்னாடி போகலாம் எப்படின்னு பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து 64, ஏபி 64, ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 65,
64க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 65. இங்கே என்ன பண்ணியிருப்பான்னா 65க்கு பிசி வந்து 15 சொல்லி அடிச்சிருப்பான். 64க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 65, அதை என்ன பண்ணியிருப்பான்னா 15 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 71ன்னு இருக்குது. அப்போ 71க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 72. அப்போ ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் பிசி 22 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 நாள் கேப்பு. 1 2 3 4 5 6 நாள் கேப்பு. கரெக்டாக வந்து கேப் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் இந்த பேட்டர்னு. ஏபி 64, அதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்கள். ஏபி 64, அதுக்கு என்னென்னா 65 சொல்லி அடிச்சிருப்பான். 64க்கு 65 கரெக்டாக முடிச்சிருப்பான். இங்கே 71ன்னு இருக்கும். இந்த 71க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 72, அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் இங்கே என்ன பண்ணால் 64க்கு 65, இந்த 6க்கு பவர் 1 சொல்லி 15ன்னு அடிச்சிருப்பான். இங்கே 71க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 72, அதுக்கு 7க்கு பவர் 2, அப்போ பிசி 22 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பிசி 22 இன்றைக்கி மாதம் பெண்டிங் இருக்குது. என்னென்னா இந்த 7 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவரில் அடிச்சிட்டான். என்னென்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பிசி வந்து 07, அந்த 07க்கு ஃபுல் பவர் வந்து 52 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 47, அந்த 47க்கு ஃபுல் பவர் வந்து 92 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 77 ஒன்று இருக்குது. அந்த 77க்கு ஃபுல் பவர் வந்து 22, அது வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து பிசி வந்து 22 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 22 வந்தால் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு 2 ஆப்ஷன் ஏ போர்டு 2 ஆப்ஷன் சொல்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி 64 எடுத்து இங்கே பிசி 15 வைக்கும்போது இங்கே ஏ போர்டு மட்டும் பார்த்துட்டு வாங்க. இங்கே ஏபி 71 எடுத்து இங்கே பிசி 22 வைக்கணும். இங்கே ஏ போர்டு மட்டும் பாருங்கள். 6 7, அப்போ 8, அப்போ 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 822 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 8க்கு பவர் வந்து 3 வரலாம், 322 சொல்லி வரலாம். ஏன்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள். இங்கே ஏ போர்டு வந்து 9, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு ஏ போர்டு 6, திரும்ப 4 நாள் விட்டு ஏ போர்டு 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 322 இல்லைனா 822 சொல்லி ஒரு 2 நம்பர் சொல்கிறேன். அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல, அதனால தான் நான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வீடியோ போட்டேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதனால் போட முடியல. ஓகே, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 822, அப்படி இல்லைனா 322, இந்த 2 நம்பரை ட்ரை பண்ணுங்க ஜி. நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.